மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு யாரை பற்றி பேச போகிறோம்னா, தமிழரசன். யார் இந்த தமிழரசன்? இப்போ நீங்கள் ரீசெண்டாக விடுதலை பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் நீங்கள் புலவர் கலியபெருமாளை பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸ் அவர் தான் விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு அந்த ஒரு கேரக்டரில். ஸோ அவரோட கொள்கையில் ஈடுபட்டவர் தான், கொள்கையில் பின்பற்றி வந்தவர் தான் தமிழரசன். யார் அந்த தமிழரசன்னா, 1945 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி மகளிர் மாணிக்கம்னு சொல்லிட்டு இப்போ கடலூர் மாவட்டம் அந்த மகளிர் மாணிக்கம்ன்ற ஒரு ஊரில் பிறக்கிறாரு. அவர் பேர் தமிழரசன். டிஏன்றவாங்க, செல்லமாக கூப்பிடுவாங்க. அவர் தோழர்கள்லாம் வந்து டிஏன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ இவர் பிறக்கிறாரு. இவருக்கு வந்து ஒரு தங்கை இருக்காங்க, அவங்க பேர் அன்பழகி. அவர் பிறந்து ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு கோவையில் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாரு. ஸோ அவர் கோவையில் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்க போகிறப்ப வந்து அப்போ வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து ஒரு புரட்சி உருவாகுது, விவசாய புரட்சி 1967. கல்லூரி விட்டு மாணவர்களே வெளியேறுங்கள், அரசியல் களத்துக்கு வாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு புரட்சி வெடிக்குது, விவசாய புரட்சி. ஸோ இவர் அப்போ அந்த கல்லூரி படிப்பை விட்டுட்டு அந்த மாணவர்கள் இயக்கம் மூலமாக அந்த பொது உடைமை இதுக்கு வராரு. கம்யூனிஸ்ட் அப்போ வந்து இந்தியா ஃபுல்லாமே வந்து என்னென்னா கம்யூனிஸ்ட்டு வந்து வளர்ந்து வர டைம். ஸோ நிலப்பிரபுகளிலிருந்து கொள்ளையடிச்சோ இல்லை அடித்து பிடிங்கியோ வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கணுன்றது அவங்களோட ஒரு கொள்கையாக இருந்துச்சு. உழுதுபவனுக்கே நிலம் சொந்தம் அப்படின்ற அந்த கம்யூனிஸ்ட் கொள்கையை பின்பற்றி இவர் வந்து வராரு, மாணவர்களோட இயக்கமாக வராரு. அப்போ வந்து தமிழ்நாடு பொதுவுடைய கட்சியில் வந்து இன்னொரு உருவாராக்கு அது பொதுச்செயலாளர் பதவி அதை வைக்கிறாரு. அதோட ஆயுத பிரிவுக்கு வந்து இவர் தனியாக ஸ்பெசிஃபிக்காக அவரை போடுறாங்க. ஸோ இவர் செயல்படுறாரு. இவர் வந்து ஆயுத பிரிவினை போகிற மற்ற ஆயுத பிரிவுகள் கையாளுறது, கையெறி குண்டுகள் தயாரிக்கிறதுன்ற மாதிரி அந்த ரிலேட்டடாக வந்து அதுக்கு தலைமை தாங்கி அந்த டீமுக்கு வந்து இவர் வகிக்கிறார். ஸோ இவர் வந்து எப்படின்னா மிசாவில் கைது பண்ணுறாங்க. ஒரு இடையில அந்த மிசா டைமில் வந்து மிசாவில் கைது பண்ணுறாங்க, ஜெயிலில் அடைச்சிருக்காங்க. அப்போ வந்து அவரோட கலியபெருமாளோட பழக்கம் ஏற்படுது. அவர் கூட அப்புறம் ஜாயின் பண்ணி இது பண்ணுறாரு, போராட்டங்களில் துவக்குறாரு. இவர் வாழ்ந்த வருடங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமே 42 வருடங்கள் அவர் வாழ்ந்திருக்காரு அவர் வாழ்க்கையில். ஸோ ஒரு எப்படி ஒரு இறப்பு எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, இவர் ஊருக்கு பக்கத்து ஊர், அவர் பொன்பரப்பின்ற ஊரில் வந்து ஒரு பேங்க் கொள்ளையடிக்க போகிறாங்க. ஏன் கொள்ளையடிக்க போகிறாங்கன்னா, அப்போ வந்து கர்நாடகா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தண்ணீர் தராதனால அந்த கர்நாடகா இருக்கிற டேமை ஃபுல்லாமே உடச்சி எறியணும் அப்படின்ற மாதிரியும், அது மூலமாக ஒரு சென்ட்ரலைஸ் பேங்க்கில் இருந்து நம்ம கொள்ளையடிச்சு அது மூலமாக நம்ம வந்து வெடிப்பொருட்கள் ஆயுதங்கள் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு இவர் ஒரு 5 டீம் போகிறாங்க. கையில் ஒரு AK-47 துப்பாக்கி இருந்ததாக தகவல் உள்ளது. ஸோ ஆனால் அங்கே இருக்கிற பொதுமக்கள் வந்து திருட வந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாத்தையுமே அடிக்கிறாங்க. அடிச்சதுக்கு அப்புறம் அதில் போலீஸும் மஃப்டியில் உள்ளே போனது, அடித்து கொண்டதாக தகவல்கள். பட் எந்த அளவுக்கு உண்மை என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. கிடைத்த தகவல் அவ்வளோதான். 1987 வந்து அவர் இறக்குறாரு. ஸோ இவர் வந்து ஜாதிய ஒடுக்குமுறைகளுக்கும் இந்தியாவிலிருந்து தமிழ்நாடு வந்து விடுதலை ஆகணும், தனி நாடாகணும் அப்படின்ற ஒரு கொள்கை தான் அவரோட இதாக இருந்தது. அதே மாதிரியும் ஜாதி அடக்குமுறைகள், பணம் இல்லாதவன் பணம் எதிர்க்கிறவன் அந்த பாகுபாடு இருக்கக்கூடாது என்ற கொள்கையில் வச்சு தான் அவரோட கட்சி இருந்ததாகவும் அவரோட கொள்கைகளும் அவர் சகாக்களும் அப்படி இருந்ததாகவும் அப்போ இருக்கிற காலகட்டத்தில் நடந்துருக்கு. அதுதான் இப்போ விடுதலை பார்ட் 2ன்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் எடுத்திருக்காரு. அதில் சில காட்சிகள் தான் இவரோட குருநாதன் கூட சொல்லலாம், புலவர் கலியபெருமாள். அவரோட தொடர்ச்சியாக தான் அவரோட வாழ்க்கை ஸ்டோரியை தான் எடுத்திருக்காரு. இதுதான் இவர் தமிழரசனோட வாழ்க்கை கதை. ஸோ ஒரு நல்ல ஒரு படிக்கிறவர், ஒரு இன்ஜினியரிங் அந்த காலகட்டத்தில் படித்தவர். அவர் நினச்சிருந்தா வேறு மாதிரி போயிருந்துருக்கலாம். பட் அப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலை வந்து அவரை வேறு மாதிரி வழி திருப்பிட்டதுன்றது தான் நம்ம பார்க்கலாம். எல்லாமே ஒரு மனிதனோட சூழ்நிலையை வழி மாற்றி வர்றது அந்த சூழ்நிலைகள் மட்டும்தான். ஸோ நம்ம அடுத்த இன்னொருத்தரை பற்றி பார்க்கலாம். அடுத்த இன்னொரு பிரபலத்தையும் அவரோட பயோகிராஃபியும் அவரோட என்னென்ன தகவல்கள்ன்றதை வரும் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் பிரபு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.